நண்பர்களே வணக்கம். நாம் இன்று ஈரானை எளிதில் ட்ரம்ப் வீழ்த்துவாரா என்று பார்க்கலாம். எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஈரான் படை சரணடைய வேண்டும் என்று கூறுகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஆனால் தரைப்படை தாக்குதல்கள் நடத்தாமல் இது சாத்தியமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் நேரடியாகவும் சில சமயங்களில் மறைமுகமாகவும் ஈரானில் ஆட்சி மாற்றம் பற்றி பேசியிருக்கிறது. ஆனால் ஆய்வாளர்கள் கூறுவது என்னவென்றால், ஈரான் சுப்ரீம் தலைவர் மரணம் அடைந்திருந்தாலும் சரி, வாஷிங்டனுக்கு டெஹ்ரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது எளிதாக இருக்காது என்று கூறப்படுகிறது. ஈரான் நாட்டுக்குள் தரைப்படையை இறக்காமல் ஈரானை வெற்றி கொள்ள முடியாது என்ற கருத்துதான் தற்போது மேலோங்கி நிற்கிறது. ட்ரம்ப் ஆட்சி தரைப்படைகளை அனுப்புமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது விமான தாக்குதல்களை மட்டுமே செய்து வருகின்றனர். ஈரானின் ஆயுதங்களை சிறிது சிறிதாக அழித்த பின்னர் நிர்கதியாக ஈரான் நிற்கும் போது மட்டுமே அமெரிக்காவால் தரைப்படை தாக்குதலை நடத்த முடியும். அதுவும் அமெரிக்க வீரர்களை அனுப்ப முடியாது. ஈரானுக்கு எதிராக இருக்கும் போராளிகளை மட்டுமே அமெரிக்காவால் பயன்படுத்த முடியும். விமான தாக்குதல்களால் அரசை வீழ்த்த முடியுமா என்று பார்க்கலாம். விமான தாக்குதல்களால் மற்றும் ஒரு நாட்டின் ஆட்சியை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது. குண்டு வீச்சால் கட்டிடங்களை அழிக்கலாம். அதனால் ஆட்சிக்கு சேதம் ஏற்படலாம், உயிர் பலி ஏற்படலாம், அரசியல் தலைவர்கள் கொல்லப்படலாம். ஆனால் விமான தாக்குதலால் மற்றும் ஒரு நாட்டின் அரசை மாற்ற முடியாது என்றே கருத்துக்கள் எழுந்துள்ளன. 2011 நேட்டோ தலைமையில் நடந்த விமான தாக்குதல்கள் கடாஃபியை ஆட்சியில் இருந்து அகற்றியது. ஆனால் அப்போது லிபியாவின் கிளர்ச்சி படைகளும் தரையில் இருந்து போராடியது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த கிளர்ச்சி படைக்கு ஆதரவு கொடுத்தது அமெரிக்கா. இதற்கிடையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் கூறுகையில், அமெரிக்காவின் முக்கிய நோக்கம் ஈரானின் அணு ஆயுத திட்டம், ஏவுகணை மற்றும் ட்ரோன் திட்டங்களை அழித்தல் மற்றும் அதன் கடற்படையை பலவீனப்படுத்துதல் என்று கூறுகின்றனர். அமெரிக்கா மறைமுகமாக தரைப்படை தாக்குதலை செய்ய முடியும். அது எப்படி என்று பார்க்கலாம். துருக்கி ஈரானை தாக்குமா என்று பார்க்கலாம். மேற்காசியாவில் நடந்து வரும் போருக்கு இடையே துருக்கி மற்றும் நேட்டோ நாடுகளும் போரில் இறங்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஈரான் ஏவிய ஒரு பாலிஸ்டிக் மிசைல் துருக்கி வான்வெளிக்குள் நுழைந்துள்ளது. அதை நேட்டோவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டி வீழ்த்தியதாக துருக்கி தெரிவித்துள்ளது. தற்போது நடந்து வரும் போரில் இந்த சம்பவம் நேட்டோ உறுப்பினர் நாடு நேரடியாக பாதிக்கப்பட்ட முதல் சம்பவமாக கருதப்படுகிறது. இதனால் போர் மேலும் விரிவடையும் வாய்ப்பு இருக்குமா என்ற கவலையை அதிகரித்துள்ளது. ஆனால் துருக்கி விரும்பினால் நேட்டோ ஆர்டிகல் 4 பயன்படுத்தி கூட்டமைப்புடன் ஆலோசனை நடத்தலாம். ஆர்டிகல் 4 என்பது ஒரு உறுப்பினர் நாட்டின் பாதுகாப்பு அல்லது நிலப்பரப்பு அச்சுறுத்தப்படும் போது கூட்டமைப்பு ஆலோசனை நடத்தப்பட வேண்டும் என்பது. இது தீவிரமாக இருந்தால் நேட்டோ ஆர்டிகல் 5 வரை செல்லலாம். ஆர்டிகல் 5 என்ன கூறுகிறது என்றால், நேட்டோ உறுப்பினர் நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு தாக்குதலுக்கு உள்ளானால் அனைத்து நேட்டோ நாடுகளும் பாதுகாப்புக்கு வர வேண்டும். ஆனால் அதற்கான தருணம் எழவில்லை என்று அமெரிக்கா கூறிவிட்டது. துருக்கியின் தெற்கு பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தில் அமெரிக்காவின் வான்படைகள் உள்ளன. மத்திய கிழக்கு ஆசியாவில் இருக்கும் நாடுகளைப் போல துருக்கியை ஈரான் எடை போடக்கூடாது. ஏனென்றால் சவுதி, குவைத், ஐக்கிய அரபு நாடுகளைப் போல் அல்ல துருக்கி. துருக்கியிடம் பெரிய இராணுவம் உள்ளது, ஆயுதங்களும் உள்ளன. துருக்கியும் பதிலடி கொடுக்க நினைத்தால் ஈரானின் நிலைமை இன்னும் மோசமாகும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இங்கு அமைதியை உருவாக்க வேண்டும் என்று துருக்கிதான் இருதரப்பிலும் சமரசம் செய்ய முயன்றது. தற்போதும் இஸ்ரேல் தான் போருக்கு காரணம் என்று துருக்கி அதிபர் எர்டோகன் கருதுகிறார். ஈரானுக்கு எதிராக குர்திஸ் தரைப்படையை பயன்படுத்துமா அமெரிக்கா என்று பார்க்கலாம். மத்திய கிழக்கு அரசியலில் அமெரிக்கா நீண்ட காலமாக குர்திஸ் ஆயுதப்படைகளுடன் இணைந்து செயல்படுகிறது. ஆனால் இறுதியில் அவர்களை கைவிட்டுவிடும். குர்திஸ் என்பவர்கள் குர்திஸ்தான் பகுதியில் வசித்து வருகின்றனர். இவர்கள் பெரும்பாலும் துருக்கி, சிரியா, ஈரான், ஈராக் ஆகிய நாடுகளின் பகுதிகளில் பரவி வாழ்கின்றனர். மேலும் இந்த நாடுகளின் எல்லையில் உள்ளனர். கிளர்ச்சியாளர்களாகவும் இவர்கள் உள்ளனர். 1991 நடந்த வளைகுடா போருக்கு பிறகு அமெரிக்கா ஈராக்கில் கிளர்ச்சி செய்ய குர்திஸ்களை ஊக்குவித்தது. ஆனால் பின்னர் சதாம் ஹுசேன் தலைமையிலான ஈராக் படைகள் குர்திஸ் போராளிகளை கடுமையாக தாக்கினர். அப்போது அமெரிக்கா நேரடியாக தலையிடவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில்தான் தற்போதும் ஈரானில் தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா குர்திஸ் படைகளை ஊக்குவித்திருக்கும் செய்தி வெளியாகி இருக்கிறது. தற்போது ஈரானின் வடக்கு பகுதியில் தாக்குவதற்கு தயாராக குர்திஸ் படைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் குர்திஸ் படைகள் ஈரான் அரசை கவிழ்க்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவை அல்ல. அதிகபட்சம் அரசுக்கு இடையூறு கொடுக்கலாம், ஈரான் அரசின் கவனத்தை திருப்பலாம். ஈரானில் குழப்பம் ஏற்படுத்த அமெரிக்காவின் உளவு நிறுவனமான CIA குர்திஸ் படைகளுக்கு சிறிய ஆயுதங்கள் மட்டுமே வழங்கியிருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. டேங்குகள் அல்லது கனரக வாகனங்கள் அவர்களிடம் இல்லை.
அதனால் டெஹ்ரான் தலைமையிலான ஈரான் அரசை நேரடியாக அச்சுறுத்தும் அளவிலான படைபலம் குர்திஸ்களிடம் இல்லை. ஈராக்கில் உள்ள குர்திஸ் தலைவர்கள் தற்போது நடக்கும் போரில் நடுநிலையில் இருக்க முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. கடந்த காலங்களில் அமெரிக்கா சில நேரங்களில் குர்திஸ்களை ஆதரித்து பின்னர் அவர்களை கைவிட்டுள்ளது. அதனால் அவர்கள் அமெரிக்காவை முழுமையாக நம்ப முடியாது என்று தெரிவித்துள்ளனர். கடந்த கால அனுபவங்களால் நம்பிக்கை இழந்திருக்கின்றனர். உதவுகிறேன் என்று கூறிய அமெரிக்கா முன்பும் இவர்களை ஆதரிக்கவில்லை. இவர்கள் கேட்பது குர்திஸ் என்ற தனி நாடு அந்தஸ்து. இன்று வரை அமெரிக்கா இதற்கு உதவவில்லை. போர் முடிந்து ஈரானின் தற்போதைய ஆட்சியை நீடித்தால் என்ன செய்வது என்று குர்திஸ்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சிரியாவில் போராடிய குர்திஸ் படைகள் போல அனுபவம் உள்ளவர்கள் அல்ல தற்போது இருக்கும் குர்திஸ் போராளிகள் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இவர்களுக்கு போர் பயிற்சி குறைவு, வீரர்கள் எண்ணிக்கை குறைவு, ஆயுதங்கள் குறைவு. இதனால் ஈரானுக்குள் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த முடியாது. குர்திஸ்களால் டெஹ்ரான் வரை தாக்குதல் நடத்த முடியுமா? எல்லையில் வேண்டுமானாலும் இவர்களால் போராட முடியும். இவர்களுக்கு போர் ஆயுதங்கள் யார் கொடுப்பது? எத்தனை நாட்கள் போர் நீளும் போன்ற கேள்விகள் எழுகின்றன. இவர்களிடம் இருக்கும் படை வீரர்கள் எத்தனை பேர் என்பது இன்னும் வெளியாகவில்லை. இது போன்ற காரணங்களால் ட்ரம்பின் கனவு இங்கு பலிக்காது. அமெரிக்காவுக்கு வேறொரு முயற்சியும் இருக்கிறது. அது என்ன என்று பார்க்கலாம். அமெரிக்க அரசு ஈரானில் முதலில் தாக்கப்படக்கூடிய முக்கிய இடங்களில் ஒன்று கார்க் ஐலாண்ட். கார்க் ஐலாண்ட் என்பது பாரசீக வளைகுடாவில் ஈரான் கரையிலிருந்து சுமார் 15 மைல் தூரத்தில் உள்ள ஒரு தீவு. இந்த தீவில் ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் கட்டமைப்புகள் உள்ளன. ஈரானின் சுமார் 90% எண்ணெய் ஏற்றுமதி இந்த தீவில் உள்ள துறைமுகங்கள் மூலம் நடைபெறுகிறது. அதனால் இது ஈரான் பொருளாதாரத்தின் முக்கிய மையமாக கருதப்படுகிறது. அமெரிக்கா இந்த கார்க் ஐலாண்டை கைப்பற்றினால் அது ஈரானின் எண்ணெய் வருமானத்தை கட்டுப்படுத்தும். இந்த தீவு அமெரிக்காவின் கைக்கு செல்லும். அப்போது ஈரான் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படும் என்று அமெரிக்கா கருதுகிறது. கார்க் ஐலாண்ட் என்ற தீவை செயலிழக்கச் செய்தால் ஈரானின் எண்ணெய் பயன்பாடு ஏற்றுமதியில் சுமார் 89% பாதிக்கப்படும். இதனால் ஈரான் பொருளாதாரம் முற்றிலும் முடங்கிவிடும். இப்படி நடந்தால் சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு ஈரான் ஆதரவு வழங்க முடியாது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடந்த பிறகு கூட ஈரான் கார்க் ஐலாண்ட் எண்ணெய் துறைமுகத்தில் இருந்து டேங்கர்களில் எண்ணெயை ஏற்றிக்கொண்டே இருந்தது. ஆனால் போர் அதிகரித்த பிறகு தற்போது எண்ணெய் ஏற்றுமதி தொடர்ந்து நடக்கிறதா என்பது தெரியவில்லை. சமீபத்தில் அந்த தீவின் சேட்டலைட் படங்கள் வெளியிடப்படவில்லை. அந்த துறைமுகத்தில் இருக்கும் ஒரு பெரிய எண்ணெய் கப்பல் மூலம் ஈரான் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறது. இந்த கப்பல் சுமார் 2 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் எடுத்துச் செல்லும் திறன் கொண்டது. இந்த தீவை அமெரிக்கா தாக்கினால் அல்லது கைப்பற்றினால் உலக எண்ணெய் விலை பேரலுக்கு உடனே $150 வரை உயரலாம். ஆனால் புவிசார் ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் இந்த தீவை கைப்பற்ற தேவையில்லை. ஈரான் எண்ணெய் கப்பல்களை பாரசீக வளைகுடாவுக்குள் நுழையாமல் தடுத்தாலே போதும். அப்போது கார்க் ஐலாண்ட் தானாகவே தடைப்பட்டுவிடும் என்று கூறுகின்றனர். அமெரிக்காவின் நயவஞ்சகம் என்ன என்று பார்க்கலாம். ட்ரம்ப் கூறுகிறார் ஈரானை முழுக்க அழித்து அதன் பின்னர் நாங்கள் கட்டமைத்து கொடுப்போம் என்று கூறுகிறார். அதே அமெரிக்கா தான் முன்பு சிரியா, ஈராக், குவைத், ஏமன், சோமாலியா என்று தாக்குதல் நடத்தியது. ஆனால் இன்று வரை கட்டமைத்து கொடுக்கவில்லை. அவர்களது நோக்கம் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மட்டுமே. இன்னும் ஒன்று கூறியிருக்கிறார். அதாவது ஈரானில் மரணமடைந்த அலி காமேனியின் மகன் மோஜ்தபா காமேனியின் தலைமையை ஏற்க மாட்டேன் என்கிறார். வெனிசுலாவுக்கும் தான் அதிபர் என்கிறார். ஈரானுக்கும் தான் அதிபர் என்கிறார். உலகின் தலைவிதி ட்ரம்பின் கையில் இருக்கிறது என்கிறார். ஈரானின் தலைமையை ட்ரம்ப் தான் தேர்வு செய்வாராம். அதாவது பொம்மை ஆட்சி கொண்டு வருவேன் என்கிறார். இதையே தான் அமெரிக்கா 1953 செய்தது. அப்போது ஆட்சியில் இருந்த முகமது மொசாடி தூக்கி எறியப்பட்டார். அமெரிக்காவுக்கு ஆதரவாக முகமது ரிஸா பெஹல்வி ஆட்சியில் அமர வைக்கப்பட்டார். இவர் அமெரிக்காவுக்காக பொம்மை ஆட்சி செய்தார். இவரை 1979 மீண்டும் ருஹல்லா கோமேனி இஸ்லாமிய புரட்சியின் மூலம் தூக்கி வீசினார். ஆட்சிக்கு வந்தார். தற்போது மீண்டும் அதே அமெரிக்கா ஈரானை வளைத்துள்ளது. உலகிற்கே சுப்ரீம் தலைவராக இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புகிறார். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.